ஹரஹர நம பார்வதி பதஜே ஹரஹர மகாதேவ. தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நீலாஞ்சன சமாபாசம் ரவிபுத்திரம் யமாகிரஜம் சாயா மார்த்தாண்ட சம்பூதம் தம் நமாமி சனைஸ்வரம். அன்பார்ந்த எங்களுடைய நெக்ஸ்ட் ஜென் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ டி சரவணமாணிக்க சிவாச்சாரியர், முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம், வேத சிவ ஆகம குருகுலம், சங்கரமடம், காஞ்சிபுரம். அலைபேசி 9850983730. அடியனுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள். நாம் காண இருக்கக்கூடிய இந்த பதிவு அப்படின்னு பார்த்தோம்னா, நவகிரகங்களில் 9 கிரகங்களில் நவகிரகம்தான் உலகத்தை இயக்கும். அதனுடைய இயக்கத்தின் பிரகாரம் தான் நம்ம ஒவ்வொரு ஜீவராசியினுடைய அன்றாட வாழ்க்கையும் அன்றாட செயல்களுமே நிர்ணயிக்கப்படும். அடுத்த நிமிஷம் என்ன நடக்கணுங்கிறது கிரகத்தினுடைய அமைப்பில் தான் நடக்கும், யாராக இருந்தாலுமே. அதில் பார்த்திங்கன்னா 9 கிரகங்களில் மிகவும் முக்கியமாக கருதக்கூடிய கிரகம், எல்லாரும் பயப்படக்கூடிய, இப்போது ஜாதகம் பார்க்க என்கிட்ட வருவாங்க, நவகிரகங்கள் பேர் தெரியுமான்னு கேட்டோன்னே அவன் மற்ற 8 கிரகம் யாருக்கும் தெரியாது. சனீஸ்வரன் அப்படின்னு தான் சொல்லுவான், சனி பகவான் தான் தெரியும் நிறைய பேருக்கு. காரணம், அவருடைய தாக்கங்கள் நம்மளை அதிகமாக பாதிக்கப்பட வைப்பார். அதுவும் போக அதிகப்படியாக ஒரு ராசியில் தங்கி நன்மை தீமைகளை செய்யக்கூடிய கிரகம் சனி பகவான். சந்திர பகவான் எடுத்துட்டிங்கன்னா வெறும் 2.5 நாள் குறுக்கா பயிற்சி அவர். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பயிற்சி. அப்போ நல்ல இடங்களில் சனி பகவான் சஞ்சரிக்கும் பொழுது அவரை மாதிரி நன்மையை தரக்கூடிய கிரகமும் எதுவும் கிடையாது. அதே சமயம் கெட்ட இடங்கள் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் நல்லா தெரிஞ்சுக்கணும். இது பல ஜோதிடர்களுக்கே தெரியாத விஷயம். இந்த 12 ராசிகளில் 3 பேருக்கு மட்டும்தான் நல்லது பண்ணுவார், மீதி 9 பேருக்கு நல்லதே பண்ண மாட்டார். நீங்கள் தலைகையிலாக நின்னாலும் சரி, 3ஆம் இடம், 6ஆம் இடம், 11ஆம் இடம், 3, 6, 11 இதுக்கு மட்டும்தான் சனி நல்லது, மீதி எல்லாருக்குமே கெடுதல் பண்ணுவார். அப்பேற்பட்ட சனி பகவான் வாக்கிய பஞ்சாங்க பிரகாரமும் திருநள்ளாறு தர்பாரண்யேஸ்வரர் கோவிலில் அமர்ந்து வீட்டிருக்கக்கூடிய சனி பகவானுடைய ஆலயத்தினுடைய பெயர்ச்சியும் வருகின்ற 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 6ஆம் நாள் வெள்ளிக்கிழமை காலை 8:30 அளவிலே கும்பம் ராசியில் இருந்து மீனம் ராசிக்கு சனி பகவான் பெயர்ச்சி ஆகிறார். அது சமயம் 12 ராசிகளுக்கும் இந்த 2.5 ஆண்டுகளுக்கு என்னென்ன நன்மை தீமைகள் எப்படி இருக்க போகிறது, யார் கவனமாக இருக்கணும். ஏன்னா சனிப்பயிற்சியை பொறுத்த வரைக்கும் நான் எல்லாருக்குமே நல்லா இருக்குன்னுலாம் சொல்ல முடியாது. சனிப்பயிற்சியை பொறுத்த வரைக்கும் 3 பேருக்கு தான் நல்லா இருக்கும், பொதுவாக முதல்ல சொல்லிடுறேன். மீதி இருக்கிறவங்களுக்கு சொந்த ஜாதகத்தில் நல்லா இருந்தால் மட்டும்தான் நல்லபடியாக இருக்கும், இல்லைங்கும்போது கஷ்டங்கள் தானே. அதனால் சொந்த ஜாதகம் பார்த்து அதில் நல்லா இருந்ததுன்னா கவலையப்பட வேண்டாம். வாங்க நம்ம 12 ராசிகளுக்கும் வரக்கூடிய 2.5 ஆண்டுகளில் என்னென்ன நன்மை தீமைகளை சனி பகவான் செய்கிறாருங்கிறத விரிவாக பார்ப்போம். அன்பார்ந்த எங்களுடைய அஸ்வதி, பரணி, கிருத்திகை ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த மேஷராசி நேயர்களுக்கு வருகின்ற 6/3/2026 அன்றைய தினம் நடைபெறக்கூடிய சனிப்பெயர்ச்சியின் மூலமாக என்ன நன்மை தீமைகள் நடைபெறப் போகிறது அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்குறோம். பொதுவாக சனி பகவான் அப்படின்னு எடுத்தோம்னாலே இவ்வளோ நாள் உங்களுக்கு 11ஆம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் இருந்தார். தற்சமயம் பெயர்ச்சியாகி மீனத்திற்கு வரும்பொழுது 12ஆம் இடம் விரயஸ்தானம், சுக சயன வீணஸ்தானம் சொல்லுவாங்க. சுக விரயம், தூக்கம் போயிடும், சாப்பிட முடியாது, கவலைகள் அதிகரிக்கும், பொருளாதார சேர்க்கைகள் குறையும். சொந்த ஜாதகத்தில் சனி நல்லா இருந்தால் சுப விரயம், அதில் சனி வீக்காக இருந்ததுன்னா அசுப விரயங்கள். ஏன் சொல்கிறோன்னா, சனியை பொறுத்த வரைக்கும் ஆயுள் காரகன், நல்லா தெரிஞ்சுக்கணும். நவகிரகங்களில் ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒவ்வொரு பதவிகள் உண்டு, ஒவ்வொரு வேலையை செய்யும். அதில் சனி பகவானுடைய வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆயுளை கொடுக்கக்கூடியவர் சனி. ஆயுளை கொடுக்கக்கூடிய சனி பகவான் 12ஆம் இடத்துல போய் மறைஞ்சு விரயமாயிட்டார்னா ஆயுளுக்கு என்ன விரயம்? ஆயுள் விரயம், ஆயுள் காரகன், ஆயுளுக்கு அதிபதி விரயம். அப்போ ஆயுளே போகக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு எடுத்துக்கலாம். பட் அதே சமயம் சொந்த ஜாதகத்தில் சனி பகவான் பலமாக இருந்தால் ஆயுளுக்கு பங்கம் வராது, அதுக்கு சமமான கண்டங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு எடுத்துக்கலாம். நான் சொன்ன மாதிரி விரயங்கள், கவலை, கஷ்டம், துன்பம், வேதனை, அலைச்சல், சங்கடங்கள், மன உளைச்சல், பொருளாதார விரயங்கள், கஷ்ட நஷ்டங்கள், மருத்துவ செலவுகள், விபத்து, வாகனப்பழுது, இந்த மாதிரி அமைப்புகள்லாம் கொடுப்பார். நல்ல கிரகங்களினுடைய பார்வை இருந்தால் சனியினுடைய தாக்கம் அப்படிங்கிறது குறையும். மேஷராசிக்கு செவ்வாய் சனி அப்படிங்கும் பொழுது, ஏன்னா செவ்வாய் அப்படிங்கிறவர் சனியினுடைய நட்பு,
இப்போ நட்பு கிரகமாக இருக்கிறதுனால ஓரளவு தீமைகள் அப்படிங்கிறது குறைய வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் விரயங்களை தடுக்க முடியாது. அப்படின்னா நான் தான் சொன்னேன், மற்ற கிரகங்கள் எதாக இருந்தாலும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணும். இந்த கிரகம் பார்க்குது, அந்த கிரகம் சேருது, உச்சம், ஆட்சி, நீச்சம், பகை, இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. சனி பகவானை பொறுத்த வரைக்கும் எதுக்குமே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாத கிரகம். அந்த இடத்துல இருந்தால் நான் இதைத்தான் பண்ணணும்னா இதைத்தான் பண்ணுவேன், நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, இப்படி ஒரு வைராக்கியமான கிரகம். அப்படி உள்ள கிரகம் அப்படிங்கிறவர் தங்களுக்கு இவ்வளோ நாள் நான் சொன்ன மாதிரி 3ஆம் இடம், 6ஆம் இடம், 11ஆம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் இருந்து பலவிதமான நன்மைகளையும் திடீர் திருப்பங்களையும் மாற்றங்களையும் கொடுத்து உங்களுக்கு நன்மை செய்து வந்துருந்தார். தற்சமயம் அதற்கு இடையூறுகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பில் வருது. இது நன்மை அல்ல. இருந்தாலும் நான் சொன்ன மாதிரி உங்களுடைய சொந்த ஜாதகத்தை ஒரு முறை தவறாமல் பார்த்து அதில் சனி பகவான் எந்த இடத்துல இருக்கார், நமக்கு நன்மை செய்கிற இடத்துல இருந்தால், இதில் சனி பயிற்சியில் நமக்கு நன்மையை தராத இடத்துல இருந்தாலும் கவலைப்பட வேண்டியது. அதனால் இதை பார்க்கக்கூடிய மேஷராசி நேயர்கள் அவசியம், ஏன்னா வர ஒரு வருஷம், ஒரு 6 மாதம், 3 மாதம், 2 நாள்லாம் இல்லை, 2.5 வருஷத்தை ஓட்டி ஆகணும். ஆயுள் வரைக்கும் பிரச்சனை கை வைப்பார். அதனால் சொந்த ஜாதகத்தை ஒரு முறை பார்த்து வருகின்ற சனிப்பயிற்சியில் நம்ம என்ன பரிகாரம் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறத தெளிவாக தெரிந்து கொண்டு அதற்குண்டான முறையை பின்பற்றினால் இந்த சனிப்பயிற்சி மேஷராசிக்கு சாதகமாக இருக்கும் என்று கூறி, மேஷராசி நேயர்களுக்கு 50% நன்மைகள் அப்படிங்கிறதையும் தெரிவித்துக் கொண்டு, இந்த 2.5 ஆண்டுகளுக்கு மேஷராசி நேயர்கள் அதாவது அணிய வேண்டிய நிறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீலம், ப்ளூ கலர். சனி பகவானுடைய நிலம் நீலம்தான். நீலாஞ்சன சமாபாசம். எல்லாம் கருப்புன்னு நினச்சிக்கிறீங்க, கருப்பு கிடையாது, நீலவர்ணம், அதான் சனி பகவானுடைய வர்ணம். அதனால் ப்ளூ கலர் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி நீல கலர் கல்லில் மோதிரம் போட்டுக்கலாம். மேற்கு திசையில் அதிகமாக பயணங்கள் வச்சுக்கிறது, எள்ளு தானம் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லாம் பண்ணினால் சனி பகவானுடைய தோஷத்திலிருந்து விடுபடலாம் என்று கூறி, இந்த சனிப்பயிற்சி தங்களுக்கு சாதகமாக இருக்க இறைவனை பிரார்த்தித்து ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.